Hello friends, welcome to our channel Aari today. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு blouse design தான் பார்க்க போறோம். ரொம்ப கிராண்டா இருக்கக்கூடிய beginner வந்து ஈஸியா சீக்கிரமே பண்ணக்கூடிய stitches வச்சு நம்ம பண்ண போறோம். எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து front neck வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ரெண்டு லைன் வந்து சரி போட்டு வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த stitchல வந்து புதுசா நான் காட்றேன் பாத்தீங்களா triangle-ல இந்த ஒரு மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க பிகினரா இருக்கும்போது. பாருங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு லைன் சரி போட்டாச்சு. போட்டுட்டு வந்துட்டு நான் வந்து sugar bead கொடுத்துட்டு இருக்கேன். கோல்ட் கலர் sugar bead. sugar bead கொடுக்கும்போது எப்பவும் நான் சொல்றது ரெண்டு ரெண்டு பீடா தான் கொடுக்கணும். அந்த ரெண்டு ரெண்டு பீடா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். sugar bead போட நான் எடுத்துக்கிற thread வந்து நார்மல் ஷேயிங் thread தான். நம்மளோட டெய்லரிங் ஒர்க்கில் தேவைப்படும்ல அந்த த்ரெட் தான் எடுத்திருக்கிறேன். நரம்பு யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்டு கூட நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்டிருந்தாங்க. நரம்பு வந்து நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. பெஸ்ட்டு வந்து சேயிங் த்ரெட் தான். நரம்பு வந்து நம்ம அயர்ன் பண்ணும்போது கொஞ்சம் டேமேஜ் ஆகி அந்த த்ரெட்டு வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது வந்து ப்ராப்ளம் இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் ஈஸியாக வந்துடும். பாருங்கள் இப்போ ஒரு லைன் வந்து சுகர் பீட் போட்டு முடிச்சாச்சு. பீட் வந்து என்னாட் பண்ணும்போது ஒரு ரெண்டு பீடை கவர் பண்ணி என்னாட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுத்ததாக எடுத்திருக்கேன் பீட் பாருங்கள். கோதுமை பீட் அப்படி இல்லைன்னா ரைஸ் பீட் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த பீட் தான். இதை வந்து நம்ம நார்மல் லோட் ஸ்டிச் போடுவோம்ல, ஒரு பெரிய ஸ்டிச் ஒரு சின்ன ஸ்டிச் அதை பேஸ் பண்ணி தான் போடணும். ஒரு கோதுமை பீட் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு லாக் ஸ்டிச், அது பக்கத்துலேயே குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச். ஏன்னா நம்ம ஒரே ஒரு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பீடானது மூவ் ஆகும். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு லாக் கொடுக்கும்போது அந்த பீடு வந்து அந்த வீட் பீடு வந்து அதோட இடத்துல இருக்கும். அதுக்காக நம்ம ரெண்டு ஸ்டிச் கண்டிப்பாக கொடுக்கணும். பாருங்கள் நல்ல கவனிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நம்ம வந்து நார்மலாக ஒரு லோட் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் எப்படி பண்ணுவோமோ அதே டைப் தான். அதாவது நான் வந்து ஒரு கிராஸாக கொடுக்குறேன். இது ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நம்ம எடுத்திருக்கிறது வந்து நார்மல் த்ரெட் தான். பாருங்கள் இப்போ வந்து அது பக்கத்திலேயே அகெயின் ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுக்குறேன். சுகர் பீட் கொடுக்கும்போது இந்த செகண்ட் லைன் சுகர் பீட் கொடுக்குறோம்ல அது வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த வீட் பீடுக்கு உள்ளேயோ வெளியவோ வராமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் அடுத்தது டோன் நம்பர் மோத்தி பீட் எடுத்திருக்கேன். இந்த மோத்தி பீடை வந்து நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு பாருங்கள். ஒவ்வொரு ரைஸ் பீடுக்கும் இடையில இருக்கிற கேப்பில் வந்து நான் ஃபில் பண்ணுறேன். அதாவது இது ஃபில் பண்ணும்போது நீங்கள் வந்து நார்மலாக நம்ம என்னாட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பீடை வந்து கவர் பண்ணி கூட பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து கோல்டு கலரில் மீட்டர் செயின் எடுத்துருக்கிறேன். இது வந்து நல்ல கோல்டு கலர். அதனால நம்ம நைட்லலாம் நம்ம இந்த ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது நமக்கு நல்ல கிளிட்டராக இருக்கும். அதுக்காக தான். பாருங்கள் இந்த ஒர்க் நம்ம பண்ணுறது வந்து கொஞ்சம் பார்டர் வந்து பெரிய பார்டராக தான் நம்ம பண்ணுறோம். இந்த மீட்டர் செயின் போடுறதுக்குள்ளே டுட்டோரியல் வந்து நம்மளோட சேனலில் ஆல்ரெடி இருக்குது. நான் மேலே உங்களுக்கு லிங்க் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். கண்டிப்பாக நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மூலமாக உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் கிளாரிஃபை ஆகும். என்ன டவுட்னாலும் கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். இப்போ பாருங்கள் ஹாஃப் பீட் எடுத்திருக்கிறேன். இது வந்து இந்த ஹாஃப் பீட் போடும்போது நம்ம நார்மலாக ஒரு மோத்தி பீட் சுகர் பீட் போடுற மாதிரி அவ்வளோ ஈஸியாக போட முடியாது. ஏன்னா அது ஹாஃபாக இருக்கிறதுனால நம்ம போடும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சிரமம்னு இல்லை, அந்த ஹாஃப் வந்து நம்ம போடும்போது சரியாக போடணும். அந்த ஃப்ளாட் வந்து கீழே இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்கள் இப்போ அடுத்ததாக எடுத்திருக்கிறது வந்து இந்த வந்து ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் தான். ட்ரையாங்கிளில் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிக் பண்ண போகிறோம். ஃபேப்ரிக் க்ளூ கரெக்டான கேப்பில் போட்டுக்கோங்க. அப்படி கேப்பில் போட வேண்டாம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக கூட கொடுத்துருக்கலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் இந்த ஃபேப்ரிக் க்ளூ நம்ம எப்படி ஸ்டிக் பண்ணுறது அப்படின்ட்டு. டுட்டோரியல் வேணும்னா போய் பார்க்கலாம் கண்டிப்பாக. பாருங்கள் கரெக்டாக ஒவ்வொரு ட்ரையாங்கிளோட ஷார்ப்னஸ் வந்து வெளியே தெரிகிற மாதிரி நான் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது நல்லா ட்ரை ஆகணும். கரெக்டாக கொடுங்க. இந்த ஒவ்வொரு ட்ரையாங்கிள் அந்த கேப்புக்குள்ளே தான் நம்ம வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடணும். அதனால் சரியாக கரெக்டாக கொடுங்க. கரெக்டாக கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து ஈவனாக நமக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கிடைக்கும், லாங் ஃப்ரெஞ்ச் நாட். இது வந்து நல்லா ட்ரை ஆன பின்னோடு நம்ம எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லாவே ட்ரை ஆகியாச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு கேப்லேயும் நம்ம வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம்.
லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடணும் அப்படின்ட்டு நம்ம டுட்டோரியலில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு நான் என்ன த்ரெட் எடுக்க போகிறேன் அப்படின்னா சில்க் த்ரெட் எடுக்க போகிறேன். சில்க் த்ரெட் நம்ம டோட்டல் கவுண்ட் வந்து 8 × 8 16 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்க போகிறோம். அதாவது 8 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து அதை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு 16 ஸ்ட்ராண்ட்ஸ் கிடைக்கும். அந்த 16 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் நான் வந்து நீடிலில் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த நீடிலோட நம்பர் வந்து 5 or 6 வாங்கிக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக நம்ம வந்து நீடியில் கீழேருந்து இன்சர்ட் பண்ணி மேலே எடுக்கணும். அதாவது ஒரு ட்ரையாங்கிளுக்கு சென்டரில் நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்து கிராஸாக போடுறேன். பாருங்கள், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான், ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கிராஸாக போடுறேன். நீங்கள் இதில் நோட் பண்ண வேண்டியது ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் என்ன லென்த்தில் நமக்கு வந்திருக்கோ அதே லென்த்தில் தான் ஃபுல்லாக வரணும். பக்கத்தில் இருக்க ஃப்ரெஞ்ச் நாட் எந்த இடத்துல நம்ம இன்சர்ட் பண்ணி நீடில் எடுத்து நாட் வந்திருக்கிறதோ அடுத்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வரும்போதும் அந்த இடத்த நோட் பண்ணி நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல நீடில் பஞ்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஓரளவு ஈவனாக வந்துடும். நான் பக்கத்தில் ஒரு லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த லைன் எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா, கடைசியாக சென்டர்லேருந்து ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம எடுக்க போகிறோம். அந்த ஈவனாக கரெக்டாக நம்ம லைன் கொண்டு வரணும், அது வந்து ஏறக்குறைய இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அந்த லைன் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் தேவைன்னா கண்டிப்பாக அந்த டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பாருங்கள், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, த்ரெட்டு வந்து சிக்காகக்கூடாது, கரெக்டாக போடணும். ஒரு த்ரெட் வந்து மேலே தூக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக நமக்கு நாட் வந்து ஃபிக்ஸ் ஆகி இருக்கணும். அதுதான் நமக்கு கண்டிப்பாக தேவை. நம்ம எவ்வளோ தூரம் நீட்டாக போடுறோமோ அவ்வளோ தூரம் நம்ம ப்ளவுஸ் வந்து வியர் பண்ணும்போது பார்க்க நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஏனோ தானோன்னு பண்ணிங்கன்னா கச்சக்கச்சான்ட்டு இருக்கும், நல்லா இருக்காது. ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதுக்காக தான் பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே கவனிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக போட முடியும். நிறைய ப்ராக்டிஸ் தான் வேணும். உங்களுக்கு இது போட உங்களுக்கு சிரமமாக இருக்குது, சரியாக வரலை அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு வந்து நம்மளோட ஃப்ரெஞ்ச் நாட் கிளாஸில் வந்து காட்டன் த்ரெட் காட்டியிருந்தேன் இல்லையா, அந்த காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் வந்து நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்கிறணும். நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து அந்த ஆரி ப்ளவுஸ் அப்படின்னாலே நல்ல காஸ்ட்லியாக இருக்கும், அப்படி தானே? அப்படிங்கிறப்போ இந்த த்ரெட் வந்து நீங்கள் லோ குவாலிட்டி கண்டிப்பாக வாங்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு தண்ணி பட்டாலோ இல்லை ப்ளவுஸ் வந்து ட்ரை வாஷ் கொடுத்தாலோ நமக்கு வந்து அந்த சாயம் போயிடக்கூடாது. அதுக்காக தான் நல்ல குவாலிட்டியான காட்டன் த்ரெட் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அது பண்ணும்போது இதை விட ரொம்ப சுலபமாக இருக்கும், உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். இதே ப்ரொசீஜர் தான் ஃபுல்லாகவுமே ஃபாலோ ஆகும். அப்புறமா சென்டரில் மட்டும் நான் வந்து இதே போல் வேறு கலரில் ஒரு ஆரஞ்சு கலர் த்ரெட்டில் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுப்பேன். பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எவ்வளோத்துக்குள்ளே ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்களோ, நான் எப்போவும் சொல்கிறது தான், அவ்வளோத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே த்ரெட் நீடில் எல்லாமே ஹேண்டில் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ டிசைன் பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன் ரெடி ஆயிருச்சு. இதுக்கான எல்லா டுட்டோரியலுமே நம்மளோட சேனலில் இருக்குது. நான் எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ நீங்கள் தாராளமாக போய் பார்த்துக்கலாம். என்ன டவுட்னாலும் கண்டிப்பாக நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நீங்கள் கேட்கலாம், கமெண்ட்ஸ்லையும் எழுதுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை தரேன். இது போல் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு இன்னும் சூப்பரான ஒரு டிசைனோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இது போல் தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண கண்டிப்பாக மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.